வணக்கம், வெல்கம் டு ஷியா ஃபுட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுருந்த ஹெர்பல்ஸு. இதை என்ன பண்ணுவேன், நான் வந்து இந்த மூலிகைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் வந்து ஷேடில் வந்து காய வச்சு வச்சுருப்பேன், நிழல்லையே உலர்த்தி வச்சுருப்பேன். நமக்கு என்ன ப்ரிப்பரேஷன் இப்போ மட்டும் எடுத்துக்கிறது, அதை எடுத்து எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி வெயிலில் டெய்லி வச்சு எடுக்கணும். ஒரு வாரம் வச்சு எடுத்துக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஹெர்பல்ஸில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே எண்ணெயில் இறங்கி எண்ணெயோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் வந்து நமக்கு பதம். அப்போ நம்ம ஒரு வாரம் ஆயிட்ட பிறகு மெதுவாக நம்ம ஸ்லோ குக்கிங்கில், ரொம்ப காய்ச்சக்கூடாது எண்ணெயோட நன்மை தன்மைகள் போயிடும். ஸ்லோ குக்கிங்கில் வந்து அதனால தான் நான் இண்டக்ஷனில் வச்சுட்டு நம்ம காய்ச்சும் போது ஒரு நல்ல அரோமா வெளியே வரும். இதோட பதம் எப்படின்னா, அதில் போட்டிருக்க வெண்ணெயம் வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். எந்த ஹெர்பல்ஸும் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அந்த சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிற பாயிண்ட்டு தான் கரெக்டான பாயிண்ட்டு. ஸோ இப்படி தயாரித்த ஹெர்பல் ஆயில் உங்களுக்கும் தேவைன்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெடி பண்ணி தரேன்.